ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு ஒரு சூப்பரான செம டேஸ்டான உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு உங்கள் குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸில் வச்சிங்க அப்படின்னா ஒன்று கூட மீதி இருக்காது, எல்லாத்தையுமே காலி பண்ணிடுவாங்க. வாங்க இப்போ இந்த சூப்பரான ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சனா டெலிஷியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கை நல்லா தோல் சீவிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ உருளைக்கிழங்கை ஃபுல்லாக தோல் சீவியாச்சு. இதை நம்ம துருவி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் துருவி எடுத்தாச்சு. உருளைக்கிழங்கை கோல்டு வாட்டரில் போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி கோல்டு வாட்டரில் போட்டு வச்சோம் அப்படின்னம்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிருச்சு பாருங்கள். இதை நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி இல்லாமல் இருக்கிறதுக்கு புழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், தண்ணி எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கை நம்ம ஒரு 4-5 நிமிஷம் வரைக்கும் வதக்கி எடுக்கிறதுக்கு 2 ஸ்பூன் பட்டர். உங்கள்கிட்ட பட்டர் இல்லை அப்படின்னா ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பட்டரெல்லாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. நம்ம தண்ணியே இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துருக்கிற உருளைக்கிழங்கை இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. உருளைக்கிழங்குல நம்ம பிழிஞ்சு எடுக்கும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சிம்லேயும் இருக்க வேண்டாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கை பட்டரில் போட்டு 4-5 நிமிஷம் வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா மசாலாலாம் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் ஆனியன் பவுடர். இதில் நம்ம ஆனியன் சேர்க்கலை, ஸோ அந்த ஆனியன் வாசம் வர்றதுக்காக நான் ஆனியன் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் கிட்டே ஆனியன் பவுடர் இல்லை அப்படின்னா பரவாயில்ல. 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவு சால்ட்டு, துருவிய சீஸ் 2 டேபிள் ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாலாம் போட்டு நல்லா பிசைஞ்சாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு. கையில் நல்லா ஆயில் தடவிக்கலாம். அப்போ தான் கையில் ஒட்டாது. ஆயில் தடவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 விதமாக பண்ண போகிறேன். ரவுண்ட் ஷேப் ஒன்று, ஸ்கொயர் ஷேப் ஒன்று. இது ஸ்கொயர் ஷேப்பு. இதே மாதிரி மீதி இருக்கிற உருளைக்கிழங்கையும் நம்ம ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம செஞ்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை ஒவ்வொன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைட் நல்லா வெந்துருச்சு. இதை திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், ப்ரௌன் கலரில் கிறிஸ்பியாக வேகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். தீஞ்சிராமல் பார்க்கணும். இப்போ இந்த சைடும் நல்லா ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகட்டும். இப்போ 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக ப்ரௌன் கலரில் வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா உருளைக்கிழங்கையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட பொட்டேட்டோவை வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தயார் பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது ஸ்நாக்ஸு. சாஸில் டிப் பண்ணி அப்படியே சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்.
ரொம்ப சூப்பராக செம டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சனா டெலிஷியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் இதே மாதிரி சூப்பரான வேறொரு ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.